வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். கோகுல்ஸ் யூனிவர்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா 2024 இந்தியாவில் நடக்க போகிற மக்களவை தேர்தல். இந்த டாபிக் தான் மெயினாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் எலெக்ஷனை பற்றி கன்ஃபார்மாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அப்போ எலெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அப்டேட்டாக இன்னைக்கு இருந்தாலும் ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கொஷின் வரலாம், பாலிட்டியில் கொஷின் வரலாம், ஜிகேல கொஸ்டின் வரலாம். இந்த 3 பகுதிகளில் ஏதாவது ஒரு இதில் கன்ஃபார்மாக அடுத்து வரப்போகிற குரூப் 4ல உறுதியாக இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் 2024 நம்ம நாடு இந்தியா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட உலக அளவில் 64 நாடுகளில் வந்து தேர்தல் நடக்க போகுது. சரிங்களா? போன ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பங்களாதேஷில் தேர்தல் நடத்தி முடிச்சிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ரஷ்யாவில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நாடு இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, தேர்தல் திருவிழான்னு சொல்றாங்க. இன்னைக்கு டேட் நிலவரப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல் கட்ட தேர்தல் நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட நிறைய மாநிலங்களில் நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில உலகத்திலேயே ஆட்டி படைக்கிற ஒரு பெரிய நாடு அமெரிக்கா நாட்டிலையும் அதிபருக்கான தேர்தல் வந்து நடக்க போகுது. அப்ப 2024 தேர்தல் ஆண்டா இந்த டாபிக்கை வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல உறுதியா இருக்கு. அது நம்ம நாட்டில் இருக்கிற கட்சிகள் கேட்டாலும் சரி, அல்லது உலக நாடுகள் இருக்கிற கட்சிகள் கேட்டாலும் சரி, பக்கத்து நாடுகள்ல ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்கன்னா அவங்க எந்த கட்சியை சார்ந்து இருக்காங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் உறுதியா நம்மளுடைய எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். அதனால நான் உறுதியா சொல்றேன், இந்த பாலிட்டியில எலெக்ஷன் இந்த டாபிக் நல்லா படிங்க, உறுதியா கொஸ்டின் இருக்கு. நம்ம இப்ப ரீசெண்டா எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்ச இந்த டாபிக்கை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024. இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போற தேர்தல் எத்தனாவது தேர்தல் நமக்கு தெரியணும். ஸோ 18. சரிங்களா? 18வது மக்களவை தேர்தல் தான் இப்ப நடக்குது. கடைசியா போன 2019ல 17 வந்து நடத்தி முடிச்சிருப்பாங்க. ஓகே, சரி. அப்ப இந்த தேர்தலில் 2 டீம் தான். அந்த டீமுக்குள்ள மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்காங்க. ஓகேவா? என்டிஏ இன்னொன்று இந்தியா, இந்த 2 கட்சி தான். சரிங்களா? இதுல யாரு வின் பண்ண போறாங்கன்றது நமக்கு ஜூன் 4 இந்த நாள்ல வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்து பிரதமரா யார் வர போறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜூன் 4 நமக்கு தெளிவா நமக்கு என்னது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகே, அப்ப இந்த 2 டீம், ஒன்னு INDIA, இதோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ். அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே, காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் ஃபுல்லா இதுலயும் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அதாவது பிஜேபி உள்ளிட்ட நிறைய கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு டீம். இவங்க 2 தான் மெயினா வந்து போட்டிடுறாங்க. இப்ப கடந்த 10 வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ற கட்சி வந்து பிஜேபி. இந்த கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. இப்ப நடக்கிற தேர்தலையும் பிஜேபி கட்சி சார்பில் பிரதமர் வேட்பாளராக யார் அறிவிச்சிருக்காங்கன்னா நரேந்திர மோடி இவரை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா டீம் சார்பில் இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல. தேர்தலுக்கு அப்புறம் தான் எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகேவா? சரிப்பா. இப்ப இந்தியாவில் வந்து நேஷனல் கட்சிகள், அதாவது இந்த டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா தேசிய கட்சிகள் இருக்காங்க, மாநில கட்சிகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஓகேவா? அப்ப இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு நமக்கு தெரியணும். உங்களுக்கு தெரியும், முதல் மக்களவை தேர்தல் 1951, 52ல வந்து நடந்திருக்குமா? இந்த தேர்தல் அப்ப இந்தியாவில் மொத்தம் 53 கட்சிகள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்சிகள் அவ்வளவு இருக்கு. நம்ம இந்தியா அந்த மாதிரி எவ்வளவு யாருனாலும் கட்சிகள் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி. அப்ப இன்னைக்கு இந்தியாவில் தேசிய கட்சிகள் மொத்தம் 6. ஓகேவா? போன 2023ல பாத்தீங்கன்னா 6வதா ஒரு கட்சி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஆம் ஆத்மி. அந்த ஆம் ஆத்மி சேர்வதற்கு முன்னாடி தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 3 கட்சிகளுக்கு தேசிய அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திரிணாமுல் காங்கிரஸ், இந்த கட்சி தேசிய கட்சின்ற அங்கீகாரத்தை வந்து ரீசெண்டா இழந்தாங்க போன வருஷம். அப்ப ஒரு 3 கட்சிகள் ரத்து பண்ணக்கு அப்புறம் ஏற்கனவே 5 தேசிய கட்சிகள் இருந்துச்சா, 5ஓட ஆம் ஆத்மியை போன வருஷம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் 6 தேசிய கட்சிகள் இருக்காங்க. காங்கிரஸ், பிஜேபி, பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஸோ இப்போ ஆம் ஆத்மி. இந்த 6 கட்சிகள் தான் இந்தியாவில் முக்கியமா தேசிய கட்சிகள். ஓகேவா? சரிப்பா. அடுத்தது ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன். இது என்னன்னா கிட்டத்தட்ட போன 2019 இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த சிஸ்டம் கொண்டு வரலாம்னு சொல்லி இப்ப இருக்கிற ஆள்ற மத்திய அரசு ஒரு முடிவுல இருந்தாங்க. இது வந்து ஆரம்பத்துல
நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச 1947 டு 67 வரைக்கும் முதல் 20 ஆண்டுகள் இந்தியாவில் ஒரே மாதிரியான தேர்தலை தான் நடத்தி முடிச்சிருப்பாங்க. அப்போ பெரும்பான்மை கட்சிகள் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கட்சிகள் எண்ணிக்கை எக்கச்சக்கம், சரிங்களா? அப்போ இந்த நேரத்தில் வந்து இது பண்ண முடியுமா, சாத்தியமான்னு கேட்டால், அப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு கொண்டு வராங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன், இது நடத்தலாமா வேணாமா? போன 2019 அப்பவே மத்திய எலெக்ஷன் அப்பவே இதை கொண்டு வரக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் கொண்டு வர முடியல. இந்த 24 கொண்டு வரக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, ரிசர்வ் இது பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி கொண்டு வராங்க. அந்த கமிட்டி ஹெட் யாருன்னா இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இவருடைய தலைமையில மொத்தம் ஒரு 8 பேர். அப்ப இவரும் உறுப்பினர்கள் ஒரு 7 பேர். உதாரணத்துக்கு இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட ஒரு 7 பேர் என்ன பண்றாங்க, நியமனம் பண்றாங்க. இப்பதான் ரீசெண்டா போன மார்ச்ல கூட ரிப்போர்ட் இவங்க கொடுத்துட்டாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி. ஆனா இனிமேல் அது கொண்டு வர முடியுமா கேட்டா கிடையாது. இப்ப நடக்கிற தேர்தல் வந்து எப்போதும் தான் நடக்குது, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கிடையாது. இனிமேல் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ அது அடுத்து வரப்போற இதில் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் முக்கியமானது 2024க்கான எலெக்ஷன். இப்ப தேர்தல் ஆணையம் அறிவிச்சது, இது சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, 2024 எலெக்ஷன் இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் அமல்ல இருக்கிறது 17, சரிங்களா? 17வது மக்களவை. அப்ப 17வது மக்களவைக்கு கால அவகாசம் எப்ப வரைக்கும் இருக்குன்னா 16 ஜூன் 2024 வரைக்கும் இருக்கு. அப்ப தற்போதைய அரசு ஆட்சியில் இருக்காங்களே, இவங்களுக்கான பதவி காலம் எப்ப முடியுதுன்னா 16 ஜூன்ல முடியுது. நமக்கு ரிசல்ட் ஜூன் 4ல சொல்றாங்களே, அதுக்குள்ள ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள அடுத்த அரசு என்ன பண்ணுவாங்க, பதவி இருப்பாங்க. அல்லது இப்ப இருக்கிற மத்திய அரசு மீண்டும் வரலாம், அல்லது காங்கிரஸ் கட்சி அந்த என்டிஏ டீம் வந்து வரலாம். யாரு வரப்போறாங்கன்றது எல்லாமே மக்களோட கையில தான் இருக்கு, சரிங்களா? ஓகே, அப்ப 16 வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தேர்தல் எல்லாமே நடத்தி முடிச்சு ரிசல்ட்ல இருந்து எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. தற்போதைய பிரதமரா நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்புல இவர் இருக்காங்க. எந்த கட்சினா பிஜேபி. இவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 26 மே 2014 முதல் முறையாக பிரதமரா பதவியேற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வந்து 30 மே 2019 இவர் பதவியேற்றிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்டும் செகண்டும் இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முதல் 2 தற்போது இந்த 3 சேர்த்து இவர் எந்த இடத்துல போட்டியிடுறாரு, ஏன்னா இவரு ஒரு எம்பி தான். அப்ப இவர் போட்டியிடுற இடம் தொகுதி வந்து யூபியில வாரணாசி. 2014 அங்கதான், 2019 அங்கதான், இப்ப 2024 அதே யூபியில வாரணாசியில தான் இவர் போட்டியிடுறாரு, சரிங்களா? ஓகே, அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் இந்த 2024 மக்களவை தேர்தலை பத்தி என்ன பண்றாங்க, இவங்க அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. எந்த டேட்னா 16 மார்ச் 2024. இந்த டேட்ல இந்த ஆண்டுக்கான எலெக்ஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எந்தெந்த டேட்ல எத்தனை கட்டம் எல்லாமே வெளியிடுறாங்க. அந்த டேட் கேட்டாங்கன்னா 16 மார்ச் 2024. இன்னைக்கு இந்தியாவில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இவங்க தான் இந்தியாவில் எல்லா விதமான தேர்தல் வந்து நடத்துவாங்க. இவங்களுடைய கண்ட்ரோல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர் இருப்பாங்க, அதாவது தலைமை தேர்தல் அதிகாரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சத்யபிரதா சாஹூ இவருடைய தலைமையில தான் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 19 இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப சென்ட்ரல்ல எலெக்ஷன் கமிஷன்ல உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. இந்த 3 பேர்ன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போன 1993 இந்த நிலவரப்படி இந்தியாவில் தேர்தல் ஆணையர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்தம் 3 பேர். எலெக்ஷன் கமிஷன் எப்போ வந்துச்சு? ஸோ 25 ஜனவரி 1950 உருவாக்கி இருப்பாங்க. இந்த உருவான நாள் தான் ஜனவரி 25 தான் இந்தியாவில் நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா நம்ம என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம். தேர்தல் ஆணையம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில லொகேஷன் வந்து அந்த பொதுவாக சொல்லுவாங்கல்ல நிர்வசன் சதான். டிஎன்பிஎஸ்சில கொஸ்டினே கேட்டிருக்காங்க, நிர்வசன் சதான் என்று அழைக்கப்படுவது எது? ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்ப தேர்தல் ஆணையத்தில் உறுப்பினர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்களா? எந்த இயர்ல இருந்து கேட்டாங்கன்னா 1993. இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். எத்தனை உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க, அதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். மொத்தம் 3 பேர். தற்போதைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டா ராஜீவ் குமார். இவர் இன்னைக்கு இந்தியாவில் 25வது சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகுமார் சென் இருந்தாரு. இன்னைக்கு 25ல பாத்தீங்கன்னா ராஜீவ் குமார் இருக்காரு. தேர்தல் ஆணையர்களாக இப்ப ரீசெண்டா பதவி ஏற்றவங்க யாருன்னா ஞானேஷ் குமார், சுக்பீர் சிங் சாந்து. இந்த 2 பேர் ரீசெண்டா போன மார்ச்ல தேர்தல் ஆணையர்களாக நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, இப்ப ரீசெண்டா இந்த தேர்தல் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. ஓகே, அப்ப இந்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா 2024 18வது மக்களவை தேர்தல் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடத்த போறாங்கன்னா 19 ஏப்ரல், அதாவது இன்னைக்கு டேட்ல இருந்து ஜூன் 1 வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மொத்தம் எத்தனை பகுதிகளுக்கான தேர்தல்னா 543. இதுல நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மொத்தம்
39, சில இதில் 39 பிளஸ் 1 சொல்லுவோம். அந்த 1ன்றது பாண்டிச்சேரியை சேர்த்து நம்ம சொல்லுவோம். தமிழ்நாடு மட்டும் வர்றப்ப 39 இடங்களுக்கான தேர்தல். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட் இருக்கும். ஓகேவா, இது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் இது எத்தனை கட்டங்களாக இந்த தேர்தல் வந்து நடத்துறாங்கன்னா மொத்தம் 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடத்துறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏப்ரல்ல பார்த்தீங்கன்னா 19 மற்றும் 26, இன்னைக்கு டேட் 19ல நிறைய ஸ்டேட்ல நடத்தி முடிச்சிட்டாங்களா. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா 26ல தான் தேர்தல் வந்து நடக்க போகுது. இதுக்கப்புறம் மே மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7, 13, 20, 25 இந்த டேட்ல தேர்தல் நடத்துறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் வர்றப்ப ஜூன் 1ஆம் தேதி மட்டும் ஒரு சில பகுதிகளில் தேர்தல் நடத்துறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா நம்ம தெரிய வேண்டியது, இந்த மக்களவை தேர்தலோட சேர்த்து 4 ஸ்டேட்ல சட்டப்பேரவை தேர்தல் என்ன பண்றாங்க நடத்துறாங்க. அது என்னென்ன ஸ்டேட்னா ஆந்திரா, அருணாச்சல பிரதேஷ், ஒடிசா மற்றும் சிக்கிம். இதுல ஒடிசாவும் ஆந்திராவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலங்கள். ஏன்னா ஒடிசால இப்ப நவீன் பட்நாயக் இருக்காரு, போன 2000ல இருந்து சிஎம் இருக்காரு. இந்த வாட்டி ஜெயிச்சாருன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து எடுப்பாரு. ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து அதிக ஆண்டுகள் இருந்த முதல்வர் அந்த பட்டியலில் இப்போ ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. நம்பர் 1க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1ல ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிக்கிமோட முன்னாள் முதல்வர் சரிங்களா பவன்குமார் சாம்லிங், இவர் தான் இந்தியாவில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 24 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா சிஎம் வந்து இருந்திருக்காரு. ஓகே சரிங்கப்பா. இதுக்கப்புறம் இதே மக்களவை தேர்தலோட சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் விளவங்கோடு பகுதிக்கும் இடைத்தேர்தல் வந்து நடத்துறாங்க. ஸோ ரீசெண்டா ஒரு எம்எல்ஏ என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசைன் பண்ணியிருப்பாங்க, விஜயதாரணின்னு சொல்லி ஒருத்தவங்க. அந்த இடத்துக்கான தேர்தல் வந்து இப்ப நடத்த போறாங்க. இதுக்கப்புறம் இந்த 2024 எலெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான என்னன்னா ஜம்மு காஷ்மீர் சரிங்களா. ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 பாத்தீங்கன்னா போன 5 ஆகஸ்ட் 2019 ரத்து பண்ணியிருப்பாங்களே, அந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர்ல எம்பி எலெக்ஷன் வந்து நடத்த போறாங்க. இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் யூனியனா இருக்கு. போன 31 அக்டோபர் 2019 உருவாயிருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஜம்மு காஷ்மீர்ல சிஎம் போஸ்ட் இருக்கு, பிளஸ் இங்க கவர்னர் இருக்காங்க. ஆனா சிஎம் போஸ்ட்ல யாருமே இல்ல போன 2019 இருந்து. இப்ப ரீசெண்டா சோ ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரத்து பண்ணது சட்டப்படி செல்லுமா செல்லான்னு சொல்லி போன டிசம்பர் 11ல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்கல்ல, அந்த தீர்ப்புல ரொம்ப முக்கியமானது ஜம்மு காஷ்மீர்ல முதல்வருக்கான தேர்தலையும் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நடக்க போறது எம்பி எலெக்ஷன் கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் நடக்குது. அப்ப அந்த சட்டப்பேரவை தேர்தல் எப்ப வந்து நடத்த போறாங்கன்னா கிட்டத்தட்ட 2024 செப்டம்பர் 30க்குள் நடத்தணும்னு சொல்லி ரீசெண்டா உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சீனியர் இருக்காங்களா, சீனியர் சிட்டிசன், அவங்க வீட்டில இருந்தே வாக்களிக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் ஏதாவது விதிமீறல் நடக்குதுன்னா இதுக்காக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, சி விஜில். இந்த ஆப்ல நம்மளுடைய ஏதாவது ஒரு விதிமீறல் இருந்தால் நம்ம பதிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் எக்ஸாம் தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதை தாண்டி நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் இவிஎம், விவிபேட், நோட்டா. ஸோ இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், விவிபேட்ன்றது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், நோட்டான்றது நன் ஆஃப் தி அபோ, அதாவது அனைவருக்கும் எதிரான வாக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவா சொல்லுவோம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு மேக்சிமம் இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் தேர்தல் பத்தி உங்களுக்கு இந்த இவிஎம், விவிபேட், நோட்டோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனித்தனி டாபிக்கா நான் பண்றேன், எடுத்து தரேன். ஒருவேளை இது கூட நமக்கு கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இவிஎம் வந்து எங்க கொண்டு வந்தாங்க, ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பா படிக்கணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா படிங்க. இதே மாதிரி நம்ம குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஜிகே கண்டபிஸ் எல்லாமே கலந்து நம்மளுடைய சேனல் மூலமா நான் அப்டேட் பண்றேன். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.